சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்லக்குட்டி விடுறா இதெல்லாம் நமக்குள்ள என்ன பிரச்சனை? விடு. நீ சொல்லுது நான் என்னைக்கு தட்டுனே, நீ என்ன சொல்லுதியோ அது அப்படியே நான் கேட்கேன். விடு பிரச்சனையா? மாமாய், எனக்கு எப்படி தெரியும் நீங்க ஏன் வலிக்கு தான் வருவீங்கன்னு? சரி, நடு தெருல நின்னு என்ன பேச்சு? வா, வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம். அது நீ என்ன புண்ணியம் பண்ணினி அம்மா? இப்படி ஒரு புருஷன் இல்ல உனக்கு ஒரு அடிமை, நல்ல அடிமை சிக்கி இருக்காரு. போங்க, நீ என் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. ஏட்டி என் மக்கா, அம்மா ஒண்ணு சொல்லுவே, நீ கேட்டுக்கிட்டு நடப்பியம்மா? சொல்லுமா, நான் கேட்கேன். மாமியா கிழவி என்னத்த சொல்லுது? ஏட்டி என் மக்கா, உன் புருஷன் மனசு கோணாம நீ நடந்துக்கணும்னா? சரிம்மா. செல்லக்குட்டி மாமாய், வந்துட்டேன். கிழவி எதுக்கு போய் சீன் போடுது? எத்தே எத்தே சொல்லு வருவல. சின்னுக்கு மாமியார் வேற லெவல் நடிப்பு. எதுக்கு நடுத்தரல கடந்து நடிச்சிட்டு கிடக்கிய? வருவல, அப்படி சொல்லாத, நான் நடிக்கவே செய்தேன். ரொம்ப அழுதே. என்னத்துக்கானு? ஆனந்த கண்ணீர் வருவல. இது ஆனந்த கண்ணீர். உங்க மாமனார் மாதிரியே அவரு சொல்ல முடியல வருவல. அதாவது உங்க மாமனார் மாதிரியே என் மருமகனும் என் பிள்ளைக்கு எல்லா வேலையும் செய்து எடுத்து கொடுக்காரு. என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அது போதும் வருவல, இந்த ஜென்மத்துல அது போதும். மாமியா கிழவி ஒரு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஒரு கோடிக்கு நடிக்கும் போல இருக்க. பாத்து எடுத்து போங்க. தண்ணில அடிக்கார எவனாவது கடத்திட்டு போயிடாம. ஏகப்பட்ட ஊர்ல தண்ணி இல்லாம தவிச்சுட்டு நடக்காவோ. ஏகப்பட்ட கண்ணீரை ஊத்தாதியா. சின்ன, உனக்கு நல்ல மாமியா, நல்ல நாத்து வந்து வாச்சிருக்கா. நீ கொடுத்து வச்சுவ. நாலு முடி நீங்க வர இதுகிட்ட கடந்து மண்டையை உடைக்கதே எனக்கு பொழப்பா போச்சு. சரி சின்ன, வீட்டுக்கு போயிட்டாரு. யாராயிட்டு என் புருஷ வர அப்படியே போன் பட்டாரு. சண்டை வர நடந்துருந்தா இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஓடியாரண்ணே. போயிட்டாருண்ணா. ஹலோ சிம்மா, சொல்லு. சின்ன பொண்ணு, முட்டை காட்டல ஒரு 5 தானே இருக்கு. என் மோன்ட்ட கொடுத்து விடட்டுமா? சிம்மா வச்சிரி, நான் அப்படியே உங்க வீட்டு வழியா தான் வருவேன். அப்படியே வந்து வாங்கிக்கிட்டேன். பாவி மனசா, எதுக்கு இப்படி டொம கடியிரு போட்டீரு? எங்க அம்மா வர வந்தாலும் டக்குன்னு பதட்டத்துல கீழே போட்டுட்டேன். என் லூசுக்கு இருக்கு மனசா, ஊரெல்லாம் பார்க்க முடியாட்டி தெரு வழியை தூக்கிட்டு வந்தாரு. இப்போ உங்க அம்மா பாத்துட்டான்னு சொல்லி டொம கடியிரு போட்டுக்காரு. தூக்கு போய் வந்தது வராததுமா கைய கால உடச்சு போட பாத்தீர. சரி விடுட்டி, சும்மா ஒரு சந்தோஷத்துல. சரி விடு. சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸா? அது என்ன பாக்கும்? எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு இனிமே நார்வேல தான் வேலை. எங்க உண்மையை சொல்லுதீங்களா இல்ல பிராங்க் பண்ணி ஏமாத்தேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்ல போறேடா? உண்மை இல்லடி, இதுல எல்லாம் விளையாடுவேனா? அடுத்த வாரத்துல இருந்து இங்கதான் நார்வேல வேலை மாத்தி போட்டாச்சு. எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதான் இன்னைக்கு 2 நாள்லயே ஓடிட்டு ஊருக்கு வந்துட்டு உன்னையும் பார்த்துட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த நேர்ல சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இனி மாசத்துக்கு ஒரு நாள் வருது, வாரத்துக்கு ஒரு நாள் வருது, எல்லாம் கட்டு. இனி வீட்டுல இருந்த ஜல்லுன்னு பைக்ல போயிடுறேன் 10 நிமிஷத்துல. அட பைத்தியம், இதுக்கு போய் கடந்து அழுதுட்டு இருக்க? நீ எப்பண்டா நார்வேலுக்கு கம்பெனிக்கு மார்வியன்னு கேட்டுட்டே இருப்பில்ல? ஆசை நிறைவேறிட்டு இப்பவே கடந்து அழுதுட்டு இருக்க? இல்லங்க, இது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் இப்ப நீ விடுவ? பரவு என் தங்கச்சி வீட்டுக்காரர் மாதிரி என்னையும் ஆக்கி நான் கண்ணீர் விட முடியாது செய்துறாத. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, அப்படியே எனக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டாலும் உங்க தங்கச்சி வீட்டுல போய் பாருங்க. அங்க பாத்திரம் கழுவுது என்ன, துணி துவைக்குது என்ன, பாத்திரம் கழுவுது என்ன, ஒரே வேலை தான் நம்ம அண்ணனுக்கு. ஒரு நம்ம அண்ணன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதாரு. பாதி பேருக்கு விஷயம் தெரியாது நம்ம அண்ணன் செய்யற வேலை இதான்னு. சரி, உனக்கு என்ன ஆசை நிறைவேற்றணும் அப்படிதானே? என் தங்கச்சி வீட்டுக்காரர் மாதிரி உனக்கும் நானும் பாத்திரம் கழுவ, துணி துவைக்க எல்லா வேலையும் கூட மாட ஒத்தாசை செய்வேன். கவலைப்படாத. ஆமா, அங்க நடக்கிறது இங்க தூக்கி வைக்க மாட்டாரு. இவர் வேலை செய்ய போறாரா? எம்மா மக்கா, எப்பவுமே வந்த ராசா நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்ல, நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை? என் மருமோ என்ன நல்லா கவனிச்சுக்கிடுவா. எனக்கு என்ன குறை? நல்லா இருக்கேன் நான். ஏமா, அடுத்த வாரத்துல இருந்து நார்வேல தான் வேலை எனக்கு மாத்தி போட்டுருக்கு. இனி வீட்டுல இருந்தா வேலைக்கு போவேன். ராசா, இத தம்ளதாவே கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாட்டு. நீங்க தம்ள ஆசை நிறைவேறி இருக்கு. சரி, அழாத, கண்ணை தொடமா. அங்க கிடந்து வேலை பார்த்துக்கிட்டு ஹோட்டல்ல நல்ல சோறு தண்ணி இல்லாம தின்னுக்கிட்டு மாசத்துக்கு ஒருக்க வரவும் இது நல்லாவா இருக்கு? உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பா, எத்தி நமக்கு கருவாட்டு குறியும் மீன் குழம்பும் வச்சு தின்னுட்டு இருக்கோம். உங்க அம்மாவையும் பாவம் ஹோட்டல்ல தின்னுட்டு கிடக்காரு. அளவோல கருவாட்டு கறினா 2 தட்டு சோறு மனசு அசராம திம்பாருன்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பா. சரிதான், மனசு வந்துட்டாருல. இனி என்ன டெய்லி கருவாட்டு கறியும் மீன் கறியும் தான். மர்மல, பேசிட்டு இருக்கீங்க, இப்ப வாரேன். எங்க போறியா? மர்மல, என் மோமனுக்கு நாட்டுக்கோழி குழம்புனா நல்லா பிடிக்கும்னு உனக்கு தெரியுங்களா? அத நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வரலான்னு பாக்கேன். மர்மல, நீ ஒண்ணு வாயை பழக்காத. நாட்டுக்கோழி பிடிக்க போல, நாட்டுக்கோழி எங்கேயாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் மாத்தி சொல்லிவிட்டேன். அம்மியா கிழவி, நாட்டுக்கோழி வாங்க போற மாதிரியா போகுது? நாட்டுக்கோழி பிடிக்க மாதிரில போகுது. எனக்கு புரிஞ்சு போச்சு. கோழியை ஆட்டையை போட்டு எங்கேயாவது போய் அடியா வாங்கிட்டு வர போகுது. அடி ரொம்ப பலமா இருக்குமோ?
சார் சார் பாவம் ஒய்ஃப் மேல ரொம்ப பாசம் போல, அதனாலதான் அவங்களுக்கு அடிபட்டனா அவரால் தாங்க கூட முடியல. கூப்பிட்டது கூட என்னன்னு கூட கேட்காம நின்னுட்டு இருக்காரு. யாழினியோட ஹஸ்பண்ட் சார். ஐயோ ஹஸ்பண்டா? ஐயோ இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே. சிஸ்டர் அது வந்து சார் ஒரு நிமிஷம், டாக்டர் வராங்க, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க. டாக்டர் அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? தலையில அடிபட்டு இருக்கிறதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. டாக்டர் அவங்களுக்கு என்ன குரூப்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ பாசிட்டிவ் சார். மேடம் எனக்கும் ஓ பாசிட்டிவ் தான். நான் வேணா பிளட் கொடுக்கட்டுமா? ஓ ஷூர், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க செக் பண்ணிட்டு வாங்க, அப்படியே பிளட் கொடுத்துடலாம். சிஸ்டர் எல்லா அரேஞ்ச்மெண்ட் சீக்கிரமா பண்ணுங்க. சிஸ்டர் அது வந்து சார் எது வரனாலும் அப்புறமா பேசிக்கலாம். வாங்க, ரொம்ப அர்ஜென்ட், பிளட் சீக்கிரமா கொடுக்கணும். வாங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும். வாங்க சார், பரவ பேசிக்கலாம். ஐயோ இவங்க வேற நான் தான் ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்ல சொல்ல புரியாம அவங்க பாட்டுல சொல்ல விட மாட்டேங்காங்களே. சரி ஃபர்ஸ்ட் பிளட் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமே உங்ககிட்ட சொல்லலாம். இவ என்னத்த வாயை பொளந்துட்டு என்னத்த பாத்துட்டு இருக்கா? ஏன் வெள்ளை மக்கா வாயில வண்டு பூந்துறாம என்னக்கா? ஆதாயம் இல்லாம அதோட போக மாட்டியா? நடு தெருல அப்படியே நட்டமா நின்னுட்டு இருக்கியா வெயில்ல? என்ன இந்த பாத்தியா பஞ்சி எவ்வளவு பெரிய பியாக்குன்னு? என்ன வெள்ளை மக்கா பியாக்கு புதுசா வேற இருக்கு. எங்கேயும் ஊரை விட்டு வாட போறியா? ஆமா, எந்த ஊருக்கு வாட? என்னைக்குனாலும் நம்ம சாவுத வரைக்கும் இந்த ஊரு தானே. பியாக்கு ஏங்குள்ளது இல்ல, சின்ன தரைக்குள்ளது. ஓகோ செல்லத்தைக்கு மொபை வந்திருக்கானோ? ஆமா, நடுத்தருல இப்படி பியாக்க போட்டுட்டு எங்க போனா? பியாக்கும் பெருசா இருக்கா, என்னெல்லாமோ அடைச்சு எடுத்து கொண்டு வந்திருப்பான் போலுக்க பொண்டாட்டிக்கு. ஏக்கா பொண்டாட்டினா பய உசுரால இருக்கா. பொண்டாட்டிய பார்த்த உடனே டக்குனு பியாக்க கீழே போட்டுட்டு பொண்டாட்டிய கையில அப்படியே தூக்கிட்டுல போறான். எக்க அண்ணா போற செல்லத்தாயி கூப்பிடுக்கா. நான் கூப்பிட்டா என்ன ஏதன்னு வர மாட்டா. ஏ செல்லத்தாயி, ஏ செல்லத்தாயி, இக்க அவசர வேலையா போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் சொல்லுக்க என்ன விஷயம்? உன் மொபை வந்திருக்கான்ல ஊர்ல இருந்து, பியாக்க வர நடுத்தருல போட்டுட்டு போயிருக்கான். தூக்கிட்டு போ. ஆமா நீ எங்க அவசரம் ஓட்டமா நடையுமா எங்க ஓடுத? ஏக்கா கோழி பிடிக்க போறேன். ஐயா கோழி பிடிக்கணும்னு சொன்னேன். நானும் வேற அவசரத்துல நாக்கு தடுமாறிட்டு கோழியை வாங்க போறேங்க. என் மவனுக்கு நாட்டுக்கோழினா உசுரா திம்பா. அதை கொஞ்சம் சோறு விங்கி வச்சிருக்கேன், கருவாட்டு கறி வேற வச்சிருக்கேன். அதை கொஞ்சோண்டு நாட்டுக்கோழியும் வச்சுட்டு குழம்பு வச்சுக்கிட்டோம்னா அவன் திம்பாம்ல. செல்ல தாயி முகத்துல ஒரு மாதிரி சந்தோஷம் தாண்டவமாடுது. என்ன விஷயம்? முகம் பிரகாசமால ஜொலிக்குது. என்ன விஷயம்? எங்ககிட்ட சொல்லப்படாதாக்கா? சொல்லலன்னா பரவாயில்ல, சரி இருக்கட்டு. உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? என் மோகனுக்கு வேலை மாத்தி இங்க வந்தாச்சு. நாரும் இல்லையாங்க வேலையாக்கும். இனி அடுத்த வாரத்துல இருந்து இங்க இருந்து பைக் எடுத்தாம்னா நாரும் இல்ல வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து பொண்ணு போல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். பைய பாம்போல 1 மாசத்துக்கு ஒருக்க 2 வாரத்துக்கு ஒருக்க வந்து நல்ல சோறு தண்ணி குடிப்பான் வீட்டுல வந்து. இனிமேல இருந்து டெய்லி வீட்டுல தானே சோறு திம்பான். அதை நினைச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் மருமகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி போட ஆர்வல. அதனாலதான் உன் மகன் என் மருமகளை அப்படி தெருவோட தூக்கிட்டு போனானா? ஆமாக்கா. ஏ அப்ப சந்தோஷம் பொறுக்க முடியல போல இருக்க. சரி இந்த பியாக்க கொண்டு எங்க வீட்டுல கொண்டு கொடுத்துருங்களா யாரா ஒருத்தர். நான் போய் கோழி பிடிச்சு வரேன். யாராவது என் பொண்டாட்டிய பாத்தேளா பாத்தேளா? அட காமெடிக்கார பைய, இவன் எதுக்கு அழுது உருண்டுட்டு வரான்? எனக்கு இருந்ததோ ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளையும் காணலியே. என் நீலுக்குட்டிய நீங்க பாத்தேளா? அவன் கொஞ்சம் முன்னாலதான் பைக் எடுத்துட்டு டுக்கு டுக்குன்னு போறான் ஒரே போக்காட்டு. ஐயா ஐயா, நான் தெரு டூர் போயிட்டு வரதுக்குள்ள அவ வேல்டு டூர் போயிட்டா போல இருக்கே. எங்க என்னன்பே நீலுக்குட்டி? குயில பிடிச்சி கொடியில அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம் டொடங் டொடங். மயில பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் டொடங் டொடங். என் புருஷ பாட்டு பண்ணது ஒரு வகையில சரிதான். எப்படா நிம்மதியா இருக்கலாம்னு கொஞ்சம் தூரம் வந்தேன், அதுக்குள்ள வந்துட்டே தேடி கண்டுபிடிச்சி. நீலுக்குட்டி நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். அத உன்னை தேடி வந்துட்டேன். எதுக்கு இப்படி கிடந்து மண்டையை உடைச்சு அழுதுட்டு இருக்க? இப்படி ஆத்தோர வந்து கண்ணீர் விடுறதுக்காக நான் கெட்டுனேன். உமரை என்னைக்கு கெட்டுனோ அன்னைக்கு என் வாழ்க்கை போச்சு, நாசமா போச்சு. அப்படி சொல்லாத. சரி நிம்மதியா எங்க அம்மைக்கு மொபலாட்டு வீட்லயே இருந்திருப்பேன். அந்த 25 பொண்ணாக எங்க அம்மா எங்கிட்ட தராமல நடிச்சிட்டு இருக்கா. இப்ப மருமக கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டா அவளுக்கே போட்டு அழகு பாத்துருவான்னு நினைக்கேன். அது உன் கைக்கு சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கு இந்த மாமா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? எந்த தெருவை எப்படி சுத்தி வரலாம் அப்படிங்கிற ஐடியா மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். அதை விடு, ராதிகா மட்டும் எப்படி உங்க அம்மிட்ட இப்படி நல்ல பேர் எடுத்தா குயிக்கான காலத்துல? அது தெரியாம தானே நான் இவ்வளவு நாள் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். ஆத்தோர வந்தாலாவது அமைதியான சூழ்நிலையில ஏதாவது ஒரு ஐடியா தோணும். எப்படி அவ கரெக்ட் பண்ணா எங்க அம்மைய அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு யோசிச்சு பாக்க இங்கேயும் வந்து ஐடியா வரவே மாட்டேங்குது. அதுக்குள்ள வந்துட்டே இருக்கு. நீலுக்குட்டி நீ ஒரு மக்கு மனச்சாம்பிராணி. உனக்கு எப்ப பார்த்தாலும் முன்கோவம் ஜாஸ்தி தான். எதுக்கு எடுத்தாலும் கைய பலார் பலார்னு நீட்டிருந்த. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க. நான் என்ன சொல்ல வாரங்கிறது புரிய மாட்டேங்கிய. உங்க அண்ணன் பொண்டாட்டி அதான் அந்த ராதிகா எப்படி எல்லாம் பேசுதா பாத்தியா? எண்ணின்றதா நீலு எண்ணின்றதா அப்படின்றதா இப்படின்றதா கீழே அப்படியே தரையில உட்கார்ந்து தின்றதா எத்தே நான் உங்களுக்காண்டி தான் நான் வாழுதேன்றதா.
சோத்த கொண்டுட்டாதேங்க, கஞ்ச கொண்டுட்டாதேங்க. ஆனா வாயிலே வடச்சுடுதால தவிர ஒரு சுவாறு கஞ்சியை உங்க அம்மா கண்ணுல காணிக்காளா? அப்படியே ஊருக்குத மாதிரி பேசிருதல்ல. அவ பியாச்ச கேட்டு ஊர் உலகமே சாஞ்சுவே கிடக்கு. பின்ன உங்க அம்மா மட்டும் சாயாம சும்மையா இருப்பா? உங்க அம்மையும் ஒரு பக்கமா சாஞ்சிட்டு அவ பேச்சுல அச்ச தண்ணிய உங்க அம்மா கண்ணுல காட்ட மாட்டேக்கா. ஆனா பால் பாயசத்தை வச்சிருட்டாத்தேங்க, பப்படத்தை அதுல போட்டுட்டாத்தேங்க, பழத்தை அதுல பிசைஞ்சிருட்டாத்தேங்க, போலிய அப்படியே மிக்ஸ் பண்ணிருட்டாத்தேங்க, அடுத்த வேலையில அப்படியே வாயில உங்களுக்கு ஊட்டி விடட்டாத்தே அப்படிங்க. நீலுக்குட்டி கொஞ்சம் கிட்னியை யூஸ் பண்ணி யோசிச்சு பாரு. நான் தான் மக்கு மடச்சாம்பிராணி, கிட்னியவா மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி யோசிச்சு பாரு. உனக்கு தான் முச்சூட மூளை தானே. அப்படியா இருக்குமோ? அடியே நீலு, அப்படித்தான் இருக்கும். உருகி உருகி பேசி பேசி எல்லாரையும் அவ காலுக்கு கீழே கெட்டி போட்டிருக்கல. எங்க அம்மையையும் அப்படித்தான், அப்படியே ஐஸ வச்சு வாயாலே வடச்சுட்டு வலிக்கு கொண்டு வந்துட்டாள. என் பொண்டாட்டி யோசிக்கா இல்ல உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீனும் ராதிகா மாதிரி அப்படியே ஐஸ் வைக்கிறீங்க, எம்மா ஐஸ் பண்றீங்க. அந்த மாதிரி உங்க அம்மையை ஐஸ் பண்ணி அப்படியே 25 பவுன் நகையும் ஆட்டைய போட்டுரு. வாவ், சூப்பர் ஐடியா. நம்ம கோவம் தான் நமக்கு எதிரி. இதை இன்னையோட அந்த ஆத்துல தலை முழுகிட்டு புது நீலு குட்டியாட்டு நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம அம்மைய ஐஸ் வைக்கிறோம், நைஸ் பண்றோம், 25 பவுன் நகைய அப்படியே கழுத்துல போடுதோம். எங்க குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா எங்க அம்மாட்ட போய் 25 பவுன் நகைய வாங்கிடலாம். வாங்க சீக்கிரம். நீலுக்குட்டி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. உங்க அம்மிட்ட இருந்து நகைய வாங்குற வரைக்கும் நான் குளிக்கிறது இல்லைன்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கேன். கையில வாங்கின பிறகுதான் இந்த ஆத்துல வந்து குளிப்பேன். யாரெல்லாம் ஆகிட்டே இருக்க கருக்கல் ஆக போத பிள்ளைய காணல. ஒருவேளை பசுகசு வராம இருக்கும். போன் போட்டாலும் போவே மாட்டேங்க. என்னடா இது நாட்டு சொல்லிட்டே கிடக்கு. என்ன செய்வேன் அது செய்வேன். ஃப்ரெண்டு கூட தான் போறேன்னு சொன்னா பேரு சொல்லலையே பிள்ளைக்குள்ள பேர. என் மனசு என்னைக்கு இல்லாம யா இப்படி அளவளப்பாவே இருக்கு. கடவுளே என் பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் ஐயா, நல்லபடியாட்டு. சரி வேட்டியை கட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே போய் நின்று பஸ்ல வரலான்னு போய் பாப்போம். சார், நீங்க இப்ப பிளட் கொடுக்கலாம் வாங்க. சிஸ்டர் அவங்க எப்படி இருக்காங்க? நான் அவங்க கண்ணு முழிக்கல, ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. டாக்டர் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் பிளட் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஐயோ பாவம் அவங்க அப்பா, விஷயம் தெரியாத எப்படி சொல்றது போய். அந்த பொண்ணோட பேக்ல இருந்த போன்ல பாஸ்வேர்டு வேற போட்டு வச்சிருக்கு. இப்ப நம்ம எப்படி அந்த லாக்கை எடுக்கிறது நமக்கும் தெரியாது. அப்படின்னா அதுல போன் நம்பர் இருக்கும் அவங்க அப்பாக்குள்ளது, எடுத்து பேசிடலாம். இப்ப அந்த பொண்ணு கண்ணு முழிச்சாதானே பார்க்க முடியும். நேர்ல போய் சொல்லணும்னா அது வேற. சரி, முதல்ல நம்ம பிளட் கொடுப்போம், அதுக்கப்புறம் யோசிப்போம். வந்து படுத்து தூங்கிட்டாரு போல இருக்க மனுஷன். சுவார் திங்காம கோவத்துல கிடக்காரோ. எங்க என்ன எங்க சுவார் தின்னீங்களா? இடி நான் எப்பவுமே போன் போட்டு இடி போன் போட்டு நேரம் காண மாட்டி. போன் போட்டு அடுத்த நிமிஷமே சிட்டா பறந்துட்டு எங்க இருந்து. நான் வர வழியில நிறைய பேர் வசந்தின்னு கூப்பிட்டு என்ன அதுன்னு பாடு கட்டிட்டு இருந்தாவோ. நான் பேசக்கூடிய ஆள்கிட்ட போங்க, என் வீட்டுக்காரர் போன் போட்டிருக்காரு போன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு வர முடியுமா? நாளைக்கு மூஞ்ச பார்க்கணுமா? ரெண்டாவது பாடுனா போதுமா உனக்கு? சுவாறு தின்னி கூட வேண்டாமே. புருஷன ஒருத்தன் இருக்கான வீட்டுல சுவாறு தின்னா கஞ்சி குடிச்சானா ஏதாவது உனக்கு அக்கறை இருக்காட்டி? அக்கறை இல்லாமலாங்க சுவாரெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனோம்லாங்க. ஏங்க போட்டு திங்க வேண்டியதுனாங்க. தின்னாச்சு குழம்பு வச்சிருக்கா. குழம்பு சாம்பார்ல என்ன தட்டி போட்டு வச்ச? ஏங்க நல்லா இல்லையோ? உரப்பா வாயில வைக்க முடியாட்டி. புளிப்பு அப்பப்ப கண்டமான புளிப்பு. அதுக்கு மேல உப்ப வாரி போட்டிருக்க. உப்பு நிறைய இருக்குன்னு அள்ளி போட்டியாட்டி. முழிய பாடுறா பேந்த முழிச்சிட்டு இருக்கத எங்க எழுத்துட்டு போறாட்டி? சாம்பார் வச்சால கோயில அவள 4 கிளி கேண்டமா, அதுக்குதான் உமர கையோட எழுத்துட்டு போறேன். வாங்குங்க, நேராவது. நான் சொன்னா நம்ப மாட்டா, நீங்க சொன்னா நம்புவா. மூதேவி மூஞ்ச பாரு. இன்னைக்கு நீ குழம்பு வைக்கலையாக்கோ? யார் வீட்லயே போய் வாங்கிட்டு தான் வரியா? எங்க என்கிட்ட ஏங்க கோவப்படுறீங்க? என்ன பத்தி நீங்க பெருமையா இல்லங்க பேசணும். ஏய் எருமை, உன்னை பத்தி என்ன பெருமையா பேச? சரி விடுங்க, ஏதோ ரைமிங்கா பேசுறீங்க பெருமை எருமன்னு. சரி விடுங்க. ஏங்க நான் இப்படியே காலங்களிக்கிறதுனால தானங்க நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க முடியுது. ஒரு சாம்பார் வைக்கிறதா இருந்தா சும்மா எங்க பருப்பை வாங்க வேண்டி இருக்கு, சாம்பார் பொடியை வாங்கணும், அதுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு சாம்பார் காய்கறியை வேற வாங்கணும். எப்பப்பா என்னென்ன செலவெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தர மாதிரி நான் செலவு பண்ணிட்டா தெரியுதே எவ்வளவு சிக்கனமா இருக்கேன். அதுக்கே நீங்க எனக்கு பெருமை பாராட்டி ஒரு பெரிய பட்டம் கொடுக்கணும். மோர கட்டன்னு பட்டம் கொடுக்க. சரி படுங்க, நான் வேற வந்து எழுப்பி விட்டுட்டேன். சோறு தின்னாச்சுல, ரெஸ்ட் எடுங்க. நான் போய் கோயிலட்ட என்ன ஏது 4 கிளி கொடுத்துட்டு வரேன். சாம்பாரையா இப்படி வச்சு தொலைச்சா நாளை இருந்து ஒழுங்கா வையின்னு. ஒரு முக்கியமான விஷயமா ஒரு இடத்துக்கு போவேன். ராத்திரி 7 மணிக்கான தான் வருவேன். நல்ல சப்பாத்தியை போட்டு அதுக்கு நல்ல குருமா வச்சிருவீங்க. சரி வைக்கேன். ஏக்கா உங்க மாமியார் என்ன ஹோட்டல் மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கு? வேற என்ன அதுக்கு வேலை சொல்லி கரெக்டா நேரத்துக்கு வரும். அது செய்யலையே இது செய்யலங்க. இன்னைக்கு ஆர்டரே கொடுத்துட்டு போயாச்சு. சரி சப்பாத்தியை போட்டு வைப்போம். ஏடி மல்லிகைப்பூ கட்டி வச்சிருக்கேன், பாம்பது கொஞ்சம்
இருக்கேன். யாதுக்க மல்லிகைப்பூ? இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம்ல என் மவளுக்கு அவங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கா. நேத்தே என் மவ சத்திய சொல்லிட்டா, எம்மா ஒரு உலக்கு பூ வாங்கி கட்டியுமே எங்க டீச்சர் கொண்டு போகணும்னு. நான் அந்தால கூட ஒரு உலக்கா வாங்கி கட்டி வச்சேன். சரி எல்லாரும் பிள்ளைகளை வச்சுக்கலாமேன்னு அதான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ்ல. ஆமா பாத்தீங்களா டீச்சர்ஸ் தானே பாத்தீங்களா? நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டீச்சர்ஸ் தானே வந்து கடலை மிட்டாய் வாங்கி கொடுப்பேன் என் டீச்சருக்கு. கேட்டி நாளா சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவுல டீச்சர் வந்துட்டான்னு வச்சுக்கியா போய் ஒளிச்சு விடுவேன். ஏதாவது நம்ம அம்மிட்ட எதுவும் சொல்லி கொடுத்துருவாளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகாத அந்த பயம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் டீச்சரை எங்க கண்டாலும் எங்க அம்மா சொல்லியிருக்கா வணக்கம் பொண்ணு மக்கான்னு. நானும் உடனே டீச்சர் வணக்கம் சொல்லிடுவேன். ஆமா அப்பம்லாம் அப்படிதானே, டீச்சரை கண்டாலே அப்படி ஒரு மரியாதை பயபக்தி இருக்கும். இப்ப எங்க பிள்ளைகள் பயப்பட மாட்டேங்குல, கம்பி எடுக்க கூடாது அடிக்க கூடாது, அதனால பயமே விட்டு போச்சு பிள்ளைகளுக்கு. முன்னாலலாம் அம்மா எங்க அம்மா எல்லாம் பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டோன்னு சொல்லிடுவா முட்டுகளை உரிச்சு எடுத்துருங்கன்னு. நாங்களே டீச்சருக்கு பயந்து நல்லா படிப்போம், அதே மாதிரி நல்ல மரியாதையும் இருப்போம். டீச்சர் நல்ல பாசமா இருப்பாங்க. ஏடி இப்ப என் மவளுக்கு படிச்சு கொடுக்க டீச்சரும் நல்ல டீச்சர் பத்துக்கா, நல்ல பாசமா இருப்பவா. அதனாலதான் என் மவ பூ வாங்கிட்டு போன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கா. எங்க சுவாணி ஒண்ணு வாங்கிட்டு போலியா டீச்சருக்கு? அவ மட்டும் சும்மா போவாளா, அவ ஒரு கேக் வாங்கிட்டு போயிருக்காட்டி. ஏக்கா டீச்சர்ஸ்லாம் ஒரு ஏணி மாதிரிக்கா, பிள்ளைகளெல்லாம் நல்லா படிச்சு நல்ல முன்னேறி அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி ரொம்ப நல்ல மனசோட படிச்சு கொடுக்காங்கல்லக்கா, அவங்களுக்குலாம் கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும். ஆமாட்டி அதுவும் சரிதான். புஷ்பா கங்க வா. ஏட்டியா ஏக்கா உங்க அக்காவை கவனிச்சியா? இவ்வளவு நிறைய சந்தோஷமா தான் இருந்தவோ திடீர்னு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. ஏன்க்கா என்னாச்சு? நாளைதான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லியிருக்கோமே, பிறகு என்ன? ஏக்கா ஏங்க ஒரு மாதிரி இருக்க? ஏட்டி தேவாக்கு போன் போட்டேன், போனே போக மாட்டேக்கு. பையன் மத்தியானம் சாப்பிடவும் வரல, சாயந்தரம் வரை ஆக போது காப்பி குடிக்க நேரம் ஆயாச்சு. அட இவ்வளவு தானா? நானும் என்ன வையாதன்னு நினைச்சேன். ஏக்கா அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா நார்களுக்கு போயிட்டு வரேன் சித்தி அப்படின்னா. அதுக்கப்புறம் ஏதோ கொரியர் வேற வாங்க வேண்டி இருக்குன்னா இங்க வந்துருமா மக்கான்னே. சரி சித்தி அங்கன போறேன், ஒருவேளை போன் போட்டு பார்க்க அங்கன வந்தா அப்படியே வாங்கிட்டு வந்துருதேன் அப்படின்னா. ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறானே. போறவேனுக்கா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வருவாங்க, எதுக்கு இப்ப கவலைப்பட்டு இருக்கியா? அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோமே, அதனால சந்தோஷமா இருங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்கக்கா. எங்க அக்கா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, அவளை எப்படியாவது சிரிக்க வைக்கணும். அவ்வளவு எனக்கு கவலை விடு. ஏக்கா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? காலையில பஞ்சு கிழவி எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அந்தால செல்ல தாயி என் மருமோர் கல்ல மருமோ எக்க நிறுத்துக்கா. மருமோளை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லப்படாதுக்கா. எந்த வேலை பார்த்து வச்சாலும் இதுல ஒரு குறை அதுல ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லுது நல்லவாக்கா இருக்கு. நிறுத்துக்கா நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்திரு. செல்ல தாயி நான் அப்படிதாக்கா ஒரு காலத்துல உன்ன மாதிரி துணி துவைச்சா என் மருமட்ட என்ன துணியை துவைச்சிருக்கட்டி நல்லாவா இருக்கு, அழுக்கு போயிருக்கா கொண்டாடி இருக்கா அப்படின்னு பாத்திரத்தை கழுவிட்டு வந்தா என்னத்த பாத்திரத்தை கழுவுன பளிச்சு பளிச்சு மின்னல் அடிக்காண்டமா அப்படின்னு சொல்லுவேன். வீட்டை தூத்தா அப்படியே வீட்டுல தரையில சோறு போட்டு திங்கணும், அப்படி அடிக்கணும் மின்னல், அந்த அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கணும்னு. இப்ப என்ன தெரியுமா நடக்கு எங்க வீட்டுல? மருமோளே கட்டளை இடு, காத்திருக்கேன். இந்த துணி அவ்வளவுத்தையும் அப்படியே பளிச்சு மின்னல் அடிக்க மாதிரி துவைச்சு போட்டுட்டு அடுத்த அம்பாரமா குமிஞ்சு கிடக்கு பாத்திரம். அது அவ்வளவுத்தையும் நல்ல அளவோல விலைக்கு வச்சுட்டு வீடெல்லாம் தூத்தெடுத்து வாரி எல்லாத்தையும் தொடச்சி மின்னல் போல பளிச்சிடும் வெண்மை மாதிரி ஆக்கி வைங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு வேலையை முடிச்சிட்டு சூப்பரா ஒரு இஞ்சி டீ மட்டும் போட்டு கொண்டு வந்துருங்க. சரி மருமோளே போ. பாத்தியக்கா இதுக்குதான் சொல்லுதே, எந்த குறையும் சொல்லாத. அதுக்கப்புறம் உன் மருமோ உன் தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு ஓடிடுவா. என்ன நாத்து செல்லமே, அண்ணன் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரா? ஆமாடி, பாத்திரம் கழுவி துணி துவைச்சு வீடு தூத்து தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. டீ போட போறேன்னு சொன்னாரு. நான் தான் 5 நிமிஷம் எங்க அண்ணியை பார்த்துட்டு ஓடிறேன், அதுக்குள்ள டீ போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு ஓடிறேன். கொடுத்து வச்ச மாராசி, உன் மாப்பிளைய போல நிறைய பேருக்கு புருஷன் கிடைச்சிட்டா அவ்வளவுதான், கொண்டாட்டம் தான் நிறைய இருக்கு. சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஆர்டர் பண்ணி பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹேர் வாஷ் பவுடர், அப்புறம் குளியல் பொடி, பியூரான நெல்லிக்காய் பொடி, பியூரான செம்பருத்தி பூ பொடி, அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பொடி இவ்வளவுமே இருக்குது. நம்ம செம்பருத்தி பூ பொடியில டீ போட்டு கூட குடிக்கலாம், ஹெர்பல் டீ மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேற ஏதாவது மூலிகை பொடிகள் தேவைப்பட்டா கூட நீங்க சொல்லலாம். மேல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, உங்களுக்கு எல்லா விதமான டீடைல்ஸ் அனுப்புவாங்க. இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் 200 கிராமுக்கு மேல பொருட்கள் வாங்குறவங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, நம்ம பாண்டிச்சேரி எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் கொரியர் சார்ஜ். ஆஃபர் இன்னையோட முடிய போது மிஸ் பண்ணிராதீங்க. சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டுருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க, நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, நேராயிட்டு போயிட்டு வரோம்.